हरे श्री गुरुपवनपुरपते पाहि मां पाहि दशकं 96 आरावद् श्लोकम् अव्यक्तं मार्गयन्तः श्रुतिभिरपि नयैः केवलज्ञानलुब्धाः क्लिश्यन्तेऽतीव सिद्धिं बहुतरजनुषाम् अन्त एवाप्नुवन्ति दूरस्थः कर्मयोगोऽपि च परमफले नन्वयं भक्तियोगः त्वामूलादेव हृद्यस्त्वरितमयि भवत् प्रापको वर्धतां मे अव्यक्तं मार्गयन्तः श्रुतिभिः अपि नयैः केवलज्ञानलुब्धाः क्लिश्यन्ते अतीव सिद्धिं बहुतर जनुषाम् अन्ते एव आप्नुवन्ति दूरस्थः कर्मयोगः अपि च परमफले ननु अयं भक्तियोगः तु आमूलात् एव हृद्यः त्वरितं भवत् प्रापकः वर्धतां मे கேவலஞானலுப்தாக ஞானத்தில் மட்டுமே பெரும் ஆர்வம் கொண்டவர்கள் ஸ்ருதிபிகி வேத உபனிஷத்துக்கள் மூலமும் நயைஹி அபி யுக்திவாதங்களாலும் அவ்யக்தம் தெளிவாக புலப்படாத அருவமான நிர்குண பிரம்மத்தை மார்கயந்தகா தேடுபவர்களாய் அதீவ கிளிஷ்யந்தே மிகவும் துன்பப்படுகின்றனர் பகுதர ஜனுஷாம் மிக பல பிறவிகளின் அந்தேயேவ முடிவில்தான் சித்திம் ஆப்னுவந்தி வெற்றியை அடைகின்றனர் கர்மயோகா அபிச்ச கர்மயோகமும் கூட பரமபலே மோட்சமாகிய மிக உயர்ந்த பயனிலிருந்து தூரஸ்தகா வெகு தொலைவில்தான் உள்ளது அயம் பக்தி யோகா தூ இந்த பக்தி யோகமோவெனில் ஆமூலாதேவ தொடக்கம் முதலே ஹிருத்யகா மனதுக்கு இனியதும் துவரிதம் விரைவில் பவத் பிராபகா நனு நிச்சயமாக உன்னை அடைவிக்கின்றதும் அல்லவா அயி ஓ ஈசனே மே வர்ததாம் எனக்கு அத்தகைய பக்தியானது வளர்ந்து ஓங்குவதாக கேவல ஞானத்தை மட்டும் நாடும் லோபிகள் வேத வாக்கியங்களையும் நியாயசாஸ்திரங்களையும் பின்பற்றி அவ்யக்தமான பிரம்மத்தை தேடிக்கொண்டு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் பல பிறவிகளின் முடிவில்தான் சித்தியை அடைகிறார்கள் கர்மயோகமும் பரம புருஷார்த்தமான மோட்சத்திற்கு வெகு தூரத்தில் இருக்கிறது ஈஷா ஆரம்பத்திலிருந்தே மனதிற்கினியதும் விரைவில் உம்மை அடையச் செய்வதுமான இந்த பக்தி ஒன்றே என்னிடம் வளரட்டும்.